நம்மளுக்கு என்ன ஆசை இருக்குது தெரியுங்களா? எல்லாருக்கும் கடன் இல்லாமல் வாழணும், நிம்மதியாக வாழணும். ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கோமா? செஞ்சுட்டு இருக்கிற வேலையே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வராதுங்க. கடன் இருக்குது, கடனை தீர்க்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு வேலை இருக்கும் ஆல்ரெடி. அந்த வேலையில் நம்ம எந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த வேலையில் நம்ம இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம் அதை பொறுத்து தான் நமக்கு வருமானம் பெருக்கும். நமக்கு கடன் தீரணும் அப்படின்னா பணம் எவ்வளோ தேவை அப்படின்னு பணத்து மேலே குறிக்கோள் வைங்க. ரெண்டாவது, பணம் எவ்வளோ தேவைன்னா பணம் நமக்கு எவ்வளோ தேவைன்றதை விட நம்ம என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறோமோ அந்த வேலையை இன்னும் எவ்வளோ சேர்த்து செய்யலாம் அப்படின்றது மேலே நீங்கள் அதிகமாக ஈடுபாடு கொடுத்தீங்க அப்படின்னா வேலை அதிகமாக செஞ்சோம் அப்படின்னா பணம் அதிகமாக போகுது. கரெக்டுங்களா? அப்போ நம்ம எது மேலே அதிகமான முக்கியத்துவம் வச்சு கான்சன்ட்ரேஷன் பண்ணி டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை மேலே தான். நம்ம எந்த வேலை செஞ்சிட்ருக்கோமோ அந்த வேலையை எந்த அளவுக்கு சேர்த்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பணம் சேர்ந்து வரும். அப்படின்றதுனால நீங்கள்